கன்னியாகுமரிக்கு பிரதமர் நரேந்திர மோடி வருவதையொட்டி காவல்துறை உயரதிகாரிகளின் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் சரவணன். விவரங்களை பதிவு செய்யலாம். பாலா, கன்னியாகுமரிக்கு வரும் 30ஆம் தேதி பாரத பிரதமர் நரேந்திர மோடி வர இருக்கிறார். அவர் 30ஆம் தேதி திருவனந்தபுரம், அதாவது டெல்லியிலிருந்து விமானம் மூலம் திருவனந்தபுரம் வரும் நிலையில் அங்கிருந்து தனி ஹெலிகாப்டர் மூலம் கன்னியாகுமரியில் இருக்கும் அரசு விருந்தினர் மாளிகையில் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஹெலிகாப்டர் இறங்குதளத்தில் அங்கு வந்து இறங்கும் பிரதமர் அங்கிருந்து நேரடியாக அன்று மாலையே கன்னியாகுமரி கடலில் அமைந்திருக்கக்கூடிய விவேகானந்தர் நினைவு மண்டபத்திற்கு செல்கிறார். அன்று இரவு அங்கேயே கழித்துவிட்டு மறுநாள் தியானத்தில் ஈடுபடக்கூடிய பிரதமர் 1ஆம் தேதி மாலையில் அங்கிருந்து மீண்டும் வெளியே வந்து ஹெலிகாப்டர் தளத்தில் இருந்து திருவனந்தபுரம் சென்று அங்கிருந்து டெல்லி புறப்படுகிறார். இந்த நிலையில் அவர் வருவதை ஒட்டி பாதுகாப்பு ஏற்பாடுகள் என்பது பலப்படுத்தப்பட்டிருக்கிறது. அதற்காக காவல்துறையின் உயர் அதிகாரிகளின் ஆலோசனை கூட்டமானது இன்று நடைபெற்றது. அதே போன்று ஹெலிகாப்டர் வந்து இறங்குவதற்கும் அதற்கான பாதுகாப்பு ஒத்திகை என்பதும் நடைபெற்றது. இதற்காக திருவனந்தபுரத்திலிருந்து தனி ஹெலிகாப்டர் வந்து இந்த ஒத்திகையில் ஈடுபட்டது. பாலா, தொடர்ந்து இந்த பகுதியில் முழுவதுமாக விவேகானந்தர் நினைவு மண்டபம், அதே போன்று கன்னியாகுமரி சுற்றுலாத்தலம் முழுவதுமே அவர் வந்து இறங்கக்கூடிய பகுதியிலிருந்து அவர் வாகனத்தில் சென்று அந்த படகு குழாமிற்கு செல்லக்கூடிய பகுதி என அனைத்து பகுதிகளிலுமே போலீசாரின் பாதுகாப்பு என்பது பலப்படுத்தப்பட்டிருக்கிறது. பாலா, நன்றி சரவணன். விரிவான விவரங்களை பதிவு செய்தமைக்கு.